பேசிக்கலாக இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் மூலமாக ஆன்மீகம், அறிவு மிளிர்ச்சி. அறிவியல் மூலமாக ஆன்மீகம் எப்படி வந்தது, இதை நான் உங்களுக்கு புள்ளி விவரங்களோட விளக்க போகிறேன். அறிவியலும் ஆன்மீகமும் வேற வேற இல்லை. எல்லாம் தெரிஞ்சாதான் சரின்னு சொல்றது அறிவியல், தெரியாததை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது ஆன்மீகம். இவ்வளவுதான் வித்தியாசம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ சிவனிடம் எனக்கு ஒரு ஈடுபாடு, இது எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அறிவியலும் என்ன சொல்லுது, இந்த உலகம் எங்கே தோன்றுச்சு, எப்படி தோன்றுச்சு தான். ஆன்மீகம் அதே தான் சொல்லுது, எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம். எனக்கு இந்த சிவனோட எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு, இங்கிலீஷில் சொல்லுவாங்க அறிவியலில், எது இருந்தாலும் அஞ்சு ஒய், வாட், வென், வேர், ஒய், 5 டபிள்யூஸ் போட்டுடு அப்படின்ட்டு. எதனால் எனக்கு இந்த தொடர்பு, ஏன் ஏற்பட்டுச்சு, என்னது, எப்போ ஏற்பட்டுச்சு, எங்கே, எதற்கு அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு 12வது வரைக்கும் என்னோடய தோழர்கள் இங்கெல்லாம் இருக்காங்க, என் கூட பள்ளியில் படித்த தோழர்கள், செங்குன்றம் மேல்நிலை பள்ளியில் படித்த தோழிகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக படிச்சிட்டு இருந்தேன். ஸோ காலையில் இங்கேருந்து போவோம், நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா ஏரியில் குளிப்போம், கிளாஸ் கட் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நல்லா படிப்போம். படிக்கிறதுனால என்னென்ன, பன்னீர்செல்வம் சார் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, என்ன சொன்னார்னா, பையன் இங்கே இருந்தால் கெட்டு போயிடுவான், இவனை வேறு ஸ்கூலுக்கு மாற்றிருங்கன்னு. சித்தப்பா என்ன பண்ணார், என்னை மயிலாப்பூர் பிஎஸ்ஐ ஸ்கூல் நார்த்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். பெண்ணாத்தூர் சுப்பிரமணியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்னோடய ஆன்மீகத்திற்கு முதல் படின்னு கூட சொல்லலாம். ஸோ இல்லை, என்னோடய அறிவுக்கு முதற்கண் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 3 பஸ் ஏறி போகணும். இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அண்ணனுக்கு தெரியும், நமச்சிவாயம் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நமச்சிவாயம். ஸோ அதனால் என்னென்னா, இங்கேருந்து 58B பிடிச்சி மூலக்கொத்தரை இறங்கி, அங்கேருந்து திரும்ப இன்னொரு பஸ் பிடிச்சி இது பிஆர்என் சென்ஸ் போய், பிஆர்என் சென்ஸ்லேருந்து மயிலாப்பூர் போகணும். சில சமயத்தில் லேட் ஆகிடும். லேட்டானாலும் சித்தப்பா அதே பள்ளிக்கூடத்தில் தான் வேலை செய்வாங்க. ஆனால் வாத்தியாரங்க உள்ள விட மாட்டாங்க. பிஇடி இன்றைக்கும் அகஸ்டின் சார் வருவார் இங்கே. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது சொல்லுவேன், சார் அன்றைக்கி நீங்கள் படுத்தின பாடு தான் சார் இன்றைக்கும். லேட் ஆகிட்டாலும் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பைக்கட்டை தலையில் வச்சுக்கிட்டு கிரவுண்டை ஒரு சுற்றி வரணும். ஸோ அவ்வளோ வெயிட்டு பைக்கட்டை தலையில் தூக்கி வச்சுட்டு இங்கேருந்து ரெட்டில்ஸ்லேருந்து 5:45 எழுந்திரிச்சு 6:15 பஸ்ஸை பிடிச்சி 8:40 போக முடியலை. 8:50 போனால் ஓகே, 8:50 மேலே ஆகிடுச்சுன்னா கிரவுண்டை முட்டி போட்டு சுற்றி வரணும். அப்போ சித்தப்பா சொன்னார், இனிமேல் லேட்டாக வந்தா பள்ளிக்கூடத்துக்கு வராத, நேராக கபாலீஸ்வரர் கோயிலில் போயிட்டு டேங்க்கில் உட்காந்துக்கோ. எனக்கும் சிவனுக்கும் ஏற்பட்ட தொடர்பு, முதல் சந்தோஷம். காலையில் 6 மணிக்கு கிளம்பி போய் ராத்திரி 7 மணிக்கு வர்ற ஒரு 13 வயசு பையனுக்கு இருந்த மன அயற்சியை போக்கிய அந்த கபாலீஸ்வரர். ஒன்றும் பண்ண மாட்டேன், டேங்கில் போய் உட்காந்துப்பேன். போயிட்டு கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணுவேன், கற்பகாம்பாளை தரிசனம் பண்ணுவேன், உட்காந்துருவேன். உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக ஏதாவது பாடம் இருந்தால் எழுதுவேன், இல்லாட்டி குளத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். கல்லை தூக்கி போட்டுட்டு 11:45 ஆச்சா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு குளத்துலேயே கழுவிட்டு, இன்றைக்கி யாரும் குளத்துக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி குளத்தில் கால் அலம்பி, குளத்துலேயே கைகால் முகம் கழுவி, குளத்துலேயே தண்ணி எடுத்து குடித்து, ஸோ திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு, அது 1:30 மணி கிளாஸுக்கு கரெக்டாக போயிடுவேன். ஸோ இப்படி தான் தொடர்பு ஏற்பட்டுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா எனக்குள் நம்ம இந்த சப்ஜெக்டே நாம் என்னென்னா தன்னை அறிதல் தான். அறிவியல் மூலமாக தன்னை அறிதல், அதுதான் இப்போ நான் பேச போகிற விஷயம். ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாசகம். ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். என்னை டோட்டலாக புரட்டி போட்டது மாணிக்க வாசகர் கம்ப்ளீட்டாக. ஸோ திருச்சிற்றம்பலம், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நான் சொல்கிற ஒவ்வொரு வரிக்கும் விளக்கங்கள் மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள். இது எனக்கு கிடைச்ச விளக்கங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதேன் எல்லை மறுவா நெறியளிக்கும்
வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்கி நிற்கும் சீரோன்கழல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நான் சொல்ல போகிறது இதுதான். மாயப் பிறப்பருக்கும் பிரம்மம், மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் ஊய உரைப்பன் யான். தன்னுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்து, எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கலழிறைந்து. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விழங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை இலாதானே நின்பெருஞ்சீர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லச்சுடராகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய். பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, எங்கிருந்து தோன்றுச்சு? அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்ற மனம் கரைய நின்ற மறையோனே, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நல்ல நோட் பண்ணிக்கங்க. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயிற்குடிலில் மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. ரொம்ப முக்கியமான விஷயம். கண்மம், அகந்தை, மாயை, 96 தத்துவங்கள். மலங்கப்புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும். நலன்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியார்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற ஜோதி. திரும்ப நோட் பண்ணிக்கங்க. அறிவியலிலிருந்து ஆன்மீகம். இந்த பிரபஞ்ச அணு வந்து ஒரு ஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அறிவியலாளர்கள் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. பிரம்மம் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரானே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, நீராய் உருக்கி பஞ்சபூதம் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பரு கண்பனே யாவையுமாம் அல்லையுமாம். திரும்ப பாருங்க. சோதியனே துன்னுருளே. பிரபஞ்சம்
ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி நின்றானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய, நல்ல கேட்டுக்கங்க, கொண்டுணர்வாம் தம் கருத்தின். அந்த உணர்வு பிடிச்சுக்கங்க. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படி அப்படியே டேப் பண்ணிக்கங்க. உணர்வு, உணர்வு. முதல்ல என்ன சொன்ன? மாயை, அகந்தை. கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின். உணர்வு ஏன் வந்துச்சு? உணர்வு தம் கருத்தின். இந்த உணர்வுக்கு இன்னும் சொல்லுவார் ரொம்ப அழகா, எங்கேருந்து இந்த உணர்வு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த உணர்வு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், தெரியாத பாட்டெலாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம கோரிலேட் தான் பண்ண மாட்டேங்கிறோம். சயின்ஸோடு எப்படி கோரிலேட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அப்படி அப்படி படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறோம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட இது. ஸோ அழகாக சொல்லுவார், ஒரு மட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து. இதுக்கப்புறம் வருவோம், இதை விட்டுடுவோம், இதுக்கப்புறம் வருவோம். ஸோ கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே. திரும்ப பாருங்க, அண்டம். சயின்ஸ் அதான் சொல்லுது. எக்ஸாக்டா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க சொல்ற அறிவியல், அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பெருவெடிப்பு கோட்பாடு, த பிக் பேங் தியரி அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. ஸோ என்பது அண்டம் எவ்வாறு தோன்றியது என்பது பற்றி விளக்க முயலும் ஒரு கோட்பாடாகும். விளக்க முயன்றுகிட்டு தான் இருக்காங்க அண்டம் எப்படி தோன்றுச்சுன்னு. இதுவரை முன்வைக்கப்பட்ட அண்டத்தின் தோற்றம் கோட்பாடுகள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவே என்ன கோட்பாடு? த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அப்படியே பிடிச்சிக்கோங்க. இது ஆக்சுவலாக ஐன்ஸ்டைனுடையது. இது சார் ஐன்ஸ்டைன் சொன்னது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அணுவாகப்பட்ட இருந்த நாம, பிரம்மமா இருந்த நாம ஒரு எலிப்டிக்கல் சர்க்கிளில் மில்கி வேல, ஒரு மில்கி வே இல்லை, பல மில்கி வே. அது எப்படி ஆச்சுன்னு அவங்களும் சொல்றாங்க. அது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யுகங்களும் சொல்லுது. நம்ம யுகமும் அதுவும் ஒன்னா சொல்லுது. அதான் இங்க இருக்க பியூட்டி. சயின்ஸ் சொல்றத நம்ம யுகம் சொல்லுது. ஆக்சுவலா ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்ன? காஸ்மாலஜிக்கல் பிரின்சிபல். மற்றது அண்டவியற் கொள்கை. இது ரெண்டுமே சொல்லக்கூடிய கருத்து ஒன்னே ஒன்று தான். என்ன? எப்படி இந்த பூமி தோன்றுச்சு அப்படின்னா, அண்டவெளியில் உள்ள மேற்படி பொருள்களின் திணிவுகளில் பாதிக்கப்பட்ட வெளியும் ஸ்பேஸ், காலமும் டைம் அப்பதான் உருவாச்சு. எப்ப? அணுவாக இருந்த நாம, பிரம்மமா இருந்த நாம, நம்ம அத்தனை பேரும் ஒன்று அப்படின்னா யாராலேயே புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாரும் ஒன்று, வித்தியாசமே இல்லை. எனக்குள்ள இருக்கிற பிரம்மம்னா உங்களுக்குள்ள இருக்கிறதும் பிரம்மம், எனக்குள்ள இருக்கிறது சிவம்னா உங்களுக்குள்ள இருக்கிறது சிவம், எனக்குள்ள இருக்கிறது ஜீசஸ்னா உங்களுக்குள்ள இருக்கிறதும் ஜீசஸ், எனக்குள்ள இருக்கிறது முகமது நாயகம் நபிகள் நாயகம்னா உங்களுக்குள்ள இருக்கிறது நபிகள் நாயகம், எனக்குள்ள இருக்கிறது புத்தானா உங்களுக்குள்ள இருக்கிறதும் புத்தா, எனக்குள்ள இருக்கிறது சித்தார்த்தானா உங்களுக்குள்ள இருக்கிறது சித்தார்த்தா, எனக்குள்ள இருக்கிறது மகாவீர்னா உங்களுக்குள்ள இருக்கிறது மகாவீர், எனக்குள்ள இருக்கிறது அலெக்சாண்டர்னா உங்களுக்குள்ள இருக்கிறது அலெக்சாண்டர். ஆனா வீட்டில் 10 பேர் இருந்தா 10 விதமா இருக்குமே. 10 ஆசாபாசங்கள், வெறுப்புகள், வேதனைகள். இது எங்க இருந்து வந்துச்சு? முதல்ல சொன்ன உணர்வு பிடிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை உணர்வு. உணர்வு கலந்து ஒழுகிய விந்து பண்டியில் விழுந்து கலந்து. ரொம்ப அழகானது. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ அந்த அண்டவியல் கொள்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது மாதிரி ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு, இதுல இருந்தா வந்துச்சு. ஸோ இதைத்தான் எம்பெருமான் அவ்வளோ அழகாக சொல்றாரு. ஆக்சுவலாக ஸோ என்ன சொல்றாரு? ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின். அந்த உணர்வு திரும்ப வந்தது. கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே. எங்கேருந்து வந்துச்சு? நுண்ணறிவு.
நுண்ணறிவு. நான் ஒரு படம் போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் கடைசியாக அறிவு இருக்கும். 96 தத்துவங்களில் அறிவு இருக்கும். டோட்டலாக அறிவுனால அறிவியல் வந்துச்சு, அறிவியல்லிருந்து எனக்கு ஆன்மீகம் வந்துச்சு. நல்ல வாத்தியாருங்க கிடைச்சாங்க, நல்ல ஸ்கூல் கிடச்சிச்சு, நல்ல காலேஜ் கிடச்சிச்சு, நல்ல இடம் கிடச்சிச்சு. சிங்கப்பூர் அதில் வேலை பார்க்குறது, பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிங்கப்பூர் பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குறதுக்கான இந்த பிரபஞ்சம் எனக்கு அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ எந்த உணர்வு? நுண்ணுணர்வு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொழியே. இங்கே தான் நான் ஆரம்பித்தேன் பிக் பேங் தியரி. காண்பலிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வான். உணர்வு, திரும்ப பாருங்க, உணர்வு கலந்து ஒளிகிய விந்து. இங்கே உணர்வு. தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம், மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறாய் வந்தறிவாம், தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றோம் என் ஐயா அரணே ஓவென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ள குளக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி. தில்லையில் கூத்தன் என்னப்பா? ஈக்குவேட்டர்ல நிக்கிறாருப்பா அவரு. he is on the line of equator. பூமியினுடைய பூமத்திய ரேகையில நிக்கிறாரு. தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. சயின்ஸ். அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற் கரியானை சொல்லித் திருவடிக்கீழ். கண்ணு மூடிட்டு கேளுங்க, என்ன சொல்லற் கரியானை சொல்லித் திருவடிக்கீழ், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. இது 2020. ஸோ அது 1983 கபாலீஸ்வரர். இந்த சிவபுராணம் 2020 மார்ச் 24 கொரோனா லாக்டவுன். எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் என்ன பாவம் பண்ணினேன்? நான் என்ன புண்ணியம் பண்ணினேன்? இப்போதான் நான் பேச போறேன். உணர்வு, பாவ, புண்ணியம், பிரம்மம். ஸோ இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அப்புறம் போவோம். இப்போ என்ன சொல்கிறோம்? ஜென்ரலாக முக்தியில் 2 வகை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று கண்ணபிரான் கிருஷ்ணன் கீதையில் சொன்ன மாதிரி, கடமையை செய், பயனை எதிர்பார்க்காத, கடமையை மட்டும் செய். இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த நாராயணான்னு ஒருத்தர் அப்படியே அவர் பின்னாடியே சுற்றின்னு இருப்பார். அவர் ஒருத்தர் வருவார், உடனே அவரை காட்சி கொடுப்பார். என்னப்பா, நான் டெய்லி நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நீ காட்சி கொடுக்கல. அவர் பாரு, அவர் வந்த உடனே நீ வெளியே நிற்கிற அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுப்பாரு. நாராயணன், நீ போய் சுற்றிட்டு வா. ஸோ டோட்டலாக இந்த உலகத்தை சுற்றிட்டு வா, இந்த உலகத்தை சுற்றிட்டு வா. சுற்றிட்டு வரும்போது வந்துட்டு என்னை பாரு அப்படிம்பார். சரின்ட்டு இவர் அந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்துகிட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்புவார். இந்த எண்ணெய் சிந்தக்கூடாது, நீ போயிட்டு சுற்றிட்டு வா அப்படின்னு. இவர் போயிட்டு சுற்றிட்டு வருவார். சுற்றிட்டு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவர் நாராயணன்னு சொல்கிறத மறந்துடுவார். எனக்கு கடமை என்ன, கொடுக்கப்பட்ட வேலை என்ன, எண்ணெய்க்குன்னா எண்ணெய் ஒரு துளி கூட கீழே விழுகாமல் பூமியை சுற்றி வரணும். இவர் நாராயணன்னு சொல்கிறத மறந்துட்டார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஸோ இவர் சுற்றிட்டு வந்துட்டார். வந்த உடனே கேட்டார் மகாவிஷ்ணு, எத்தனை முறைப்பா சொன்னேன் நாராயணன்? என்ன விளையாட்டாக இருக்கா? என் கையில் எண்ணெய் கிண்ணம் தழும்ப கொடுத்துட்டு ஒரு சொட்டு கூட கீழே விழுகக்கூடாது, நீ போய் சுற்றிட்டு வான்னு சொன்னால் அந்த எண்ணெய் கீழே விழுவாமல் சுற்றிட்டு, நீ கொடுத்துருக்க வேலை எவ்வளோ பொறுப்பாக பண்ணேன். சரி, அவன் என்ன பண்ணுறான் பாரு. காலையில் எந்திரிப்பான், அவன் செக்கில் இருக்கிறவன் தான். எந்திரிச்ச உடனே நாராயணாம்பான். திரும்ப நைட்டு படுக்க போகும்போது நாராயணாம்பான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ரெண்டாவது நம்ம திருமூலர் சொன்னது, உனக்குள் இருக்கும் இறையை அர்ச்சி. ஸோ ஷார்ட்கட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஷார்ட்கட்னு எடுத்துக்கங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ஜித்து தான் இருந்தானே. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆனால் நம்ம தன்னை அறிகிறதே இல்லையே. என் புள்ள என்ன பண்ணுறான்,
என் பொண்ணு என்ன பண்ணுறா, என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புள்ள வந்துட்டானா, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டானா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. புள்ள படித்தானா, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ஜித்து தான் இருந்தானே. திருமூலர் சொல்கிற திருமந்திரம் இதுதான் 2வது வகை. உனக்குள் இருக்கும் ஈரையை அர்ச்சி. என்ன ஏற்கனவே சொல்லியாச்சு, திருமால் சொல்லிட்டாரு, எப்படி இருந்தாலும் கடமையை செய் பலன் எதிர்பார்க்க ஒரு நாள் முக்தி அடைவேன்னு சொல்லியாச்சு. முக்திக்கு 2 வழி. ஏன் நான் வந்து அந்த வழியிலே எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்துக்கலாம். பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். நோ ப்ராப்ளம், வில் கேரி. இந்த பாவ புண்ணியம்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, ஆன்ம பதிவுகள். போன ஜென்மத்தில் நீ ஆம்பளையா பொம்பளையான்னு உனக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் நீ ராஜாவா மந்திரியா கூஜாவா தெரியாது, இல்லை திருநங்கையான்னு தெரியாது. போன ஜென்மத்தில் நான் படித்தவனா படிக்காதவனான்னு எனக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் என்ன பண்ணுனேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போன ஜென்மத்தில் பண்ண பாவமுனி இந்த ஜென்மத்தில் எடுத்துகிட்டு வரேன். இது எப்படி லாஜிக்? சயின்ஸ் ஒத்துக்கலையே, அறிவியல் ஒத்துக்கலையே. அறிவியல் ஒத்துக்க மாட்டேங்குது. அறிவியலுக்கு வந்து ப்ரூஃப் வேணுமே. அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் ஒட்டி வைத்து குப்பையாக வந்த உடம்பு இது, குப்பையாக வந்த உடம்பு இது. புத்தன் என்றும் சித்தன் என்றும் சக்கையாக போகும் கரும்பு, சக்கையாக போகும் கரும்பு. வந்த வாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும். வாலி எழுதின பாட்டு, குணா படத்தில். சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா, புத்தி கெட்ட மாந்தருக்கு ஞான பார்வை ஏதடா. மெஞ்ஞானம் வந்துவிட அஞ்ஞானம் அற்றுவிலும், அப்பன் என்றும் அம்மை என்றும். ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பட்டினத்தார தான் சொல்றாரு, உணர்வு கலந்து ஒழுகிய விந்து. கஷ்டப்படுறோம், இன்னும் அதிகமாக கஷ்டப்படணும். அப்போ தெரியாது திரும்ப, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் திரும்ப வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அறத்துப்பால்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா 2 விஷயம் சொல்றாரு. ஐயத்தின் நீங்க தெளிந்தார்க்கு வையத்தில் வானம் நனிய துடைத்து அப்படிங்கிறாரு. சந்தேகத்தில் இருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும். மிக அருகில்னா அடுத்த பிறவியா, இல்லை அதுக்கு அடுத்த பிறவியா தெரியாது, ஆனால் அருகில் இருக்கு. தேவர் மகனில் வந்து கமலஹாசன் சொல்ல, அப்பா என்னை விட்டுடு, எனக்கு எதுக்கும் ஒத்து வராது. என்னப்பா, நான் போகிறேன் அமெரிக்காவில் போயிட்டு நான் கேப்டீரியா வைக்கிறேன் அப்படிமா கமலஹாசன். கேப்டீரியா பக்கத்தில் வந்து அவன் லப்பர் வேற கூட. ஸோ சொல்லுவான் வந்து, சிவாஜி போ போ அங்கேயே போ, செத்து போ. நான் இன்னைக்கு ஒரு மாங்கொட்டை நடுறேன், ஒரு மரம் நடுறேன், மாங்காய் கொட்டையை போடுறேன், மரமாகுது, நானே சாப்பிடுவேன், பழம் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சா முடியுமா என்ன? நான் எப்படி பழம் சாப்பிட முடியும்? நான் போடுறேன், தண்ணி ஊற்றுறேன், உரம் வைக்கிறேன், நீ தண்ணி ஊற்று உரம் வை, முடிஞ்சா நீ சாப்பிடுவ, இல்லை உன் பையன் சாப்பிடுவான், இல்லை அவன் பையன் சாப்பிடுவான். ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அழகான டயலாக். தேவர் மகனில் சிவாஜி கணேசன் சொல்லுவார், விதைக்கணும், ஆன்மீக விதையை விதைக்க வேண்டும். நிச்சயமாக செத்து போனதுக்கப்புறம் சவமாவமா சிவமாவமான்னு தெரியாது, ஆனால் சவமானா ஃபஸ்ட்டு இருக்கவே இருக்குது. நமக்கு 2 சான்ஸ் தானே, கடமையை செய் பயனை எதிர்பார்க்காது, அடுத்த பிறவி பிறந்துட்டு போகிறோம். இல்லை ஒரு ட்ரை பண்ணுவோமே, இந்த பிறவியில் விதைக்கிறோமே, அந்த ஆன்ம விதையை விதைச்சிட்டோமே உள்ள ஆழமா. இது நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த எண்ணம் நான் இல்லை, இந்த செயல் நான் இல்லை,
இந்த புத்தி நான் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய விதையாச்சே. அந்த விதையை விதைச்சதனுடைய பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். எப்போ தெரியாது, நமக்கு தெரியாது. எவ்வளோ ஆழமாக விதைக்கிறோம், எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், எவ்வளோ உரம் போடுறோம், அதை பொறுத்து தான் அது. எவ்வளோ ஆழமாக நம்ம விதைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன் கொடுக்க போகுது. ஸோ அதுதான் அங்கே இருக்க விஷயம். ஒரு கவிதை, புது கவிதை எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஆர்டி ராஜேந்திரன் சாரோட நாடகம்லாம் போட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். நம்ம மேடையில் இதில் கலைவாணர் அரங்கம், இதில் ராஜா அண்ணாமலை மன்றம், அப்புறம் நம்ம கோவில் திருவிழாவில் எல்லாம். ஸோ இது 20/11/2022 சிங்கப்பூர் தமிழ் முரசில் வெளிவந்த ஒரு கவிதை. நானாகிய நான். அம்மை என்றும் அப்பன் என்றும் ஒட்டி வந்த உடம்பதனில் நான் இல்லை. நித்தம் நித்தம் உண்டு உறங்கி ஊனாகிய உணவுதனில் நான் இல்லை. சித்தமறிய கற்ற கல்வி. ஃபைனலாக எங்கடா போய் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் எடின்பரா, ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து. சித்தமறிய கற்ற கல்வி எல்லாம் வாங்கியாச்சு, டிகிரியெல்லாம் வாங்கியாச்சு எடின்பரா, ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்துலலாம். நான் இல்லை. சித்தமறிய கற்ற கல்வி கொண்டு குவித்த பொருளதனில் நான் இல்லை. அது எதுக்காக பயன்பட்டுச்சுன்னா பணம் சம்பாதிக்க மட்டும்தான் பயன்பட்டுச்சு. சித்தமறிய கற்ற கல்வி கொண்டு குவித்த பொருளதனில் நான் இல்லை. பள்ளி பருவம் அள்ளி தந்த என் கூட உட்காந்துருக்கவங்களாம், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியும் அவங்களுக்கு, ரவினா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் அப்படின்ட்டு, அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பள்ளி பருவம் அள்ளி தந்த புத்தி என்னும் மதிப்பெண்ணில் நான் இல்லை. ரவினா ஃபஸ்ட் ரேங்க்லாம் கிடையாது, கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டாக போகவே முடியாது. நீங்கள் போயிடுவீங்க எனக்கு முன்னாடி. ஆக்சுவலாக கற்ற வித்தை வையமெங்கும் கொண்டு சென்றதனில் நான் இல்லை. கெட்டி மேலும் சத்தம் கேட்க மங்கள வாழ்த்தொழிதனில் நான் இல்லை. எனக்குள் இங்கும் உனக்குள் அங்கும் காதலாகிய சுவாசம் தன்னில். பட்டினத்தார் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக உணர்வு பொருந்து உணர்வு கலந்து ஒழுகிய விந்து. உனக்குள் இங்கும் எனக்குள் அங்கும் காதலாகிய சுவாசம் தனில் நான் இல்லை. சித்த மொத்தம் நித்தம் நித்தம் இல்லறமாகிய நல்லறந்தனில் நான் இல்லை. வள்ளுவன் சொல்கிற இல்லறம். எனக்கு வள்ளுவர் மேலேயே ஒரு சின்ன சந்தேகம். அறத்துப்பாலை எழுதிட்டு பொருட்பாலை எழுதி காமத்துப்பாலை எழுதினாரா, காமத்துப்பாலை எழுதிட்டு பொருட்பால் எழுதி அறத்துப்பால் எழுதினாரான்னு. ஸோ டோட்டலாக மகன் என்றும் மகள் என்றும் வந்து சேர்ந்த வந்த வாசம் தனில் நான் இல்லை. எனக்கு மட்டும் சேர்த்த செல்வம் தனில் நான் இல்லை. இருக்கும் போதும் இறக்கும் போதும் அண்டம் என்ற பிண்டம் தனில் நான் இல்லை. இருக்கும் போதும் இறக்கும் போதும். ஏன்னா இருக்கிற போது உடல் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த உயிர் மட்டும் ஆன்மாவாகியது பிரிஞ்சு உடல் அழிஞ்சு திரும்ப வருது. அப்போ ரெண்டு ஒன்று சேரலை. ஸோ இருக்கும் போதும் இறக்கும் போதும் அண்டம் என்ற பிண்டந்தனில் நான் இல்லை. எனக்குள்ளே தேடி பார்த்தேன் நானாகிய மாயைதனில் நான் இல்லை. நல்லா பிடிச்சுக்கங்க இந்த மாயை. நான் இல்லை என்ற போது நானாகி நின்றதென்ன மாயமோ. ஆன்ம பதிவுகள் எங்க இருந்து வந்துச்சு? ஓகேயா? எனக்கு இன்னும் கேட்டிங்கன்னா நின்றுட்டு பேசினா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். மைக்கு இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? ஆன்ம பதிவுகள் எங்க இருந்து வந்துச்சு? ஸோ ஆன்ம பதிவுகளுக்கு என்ன காரணம்? திரும்ப சொல்கிறேன், யாராவது பாவபுண்ணியம்னு சொன்னால் நாளையிலேருந்து ஒரு பெரிய அப்பிடுங்க. ஏன்னா தீதும் நன்றும் பிறந்தரவாரா கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறந்தரவாரா. நீங்களே தான் உங்களுக்கு. யார் கஷ்டப்படுறது? நான். ஆன்மப்பதிவு வர்றதுக்கு என்னெல்லாம் காரணம்னா உணர்ச்சி மட்டும்தான் காரணம். மகிழ்ச்சி உணர்ச்சி தானே? சந்தோஷம் உணர்ச்சியா இல்லையா? சோகம், அழுகை, கோபம், குரோதம், விரோதம், வருத்தம், வேதனை, ரைட்டா? இதுல இருந்து ஒரு ஆன்ம பதிவு ஏற்படுதா? கண்மம். செத்து போயிட்டீங்க. மும்மலத்தில் 96 தத்துவங்கள். அதுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன் 2 நாள் வேணும் எனக்கு 96 தத்துவங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு
அது வந்து கீழே வந்து நல்வினை தீவினையில் ஆரம்பித்து அறிவில் கொண்டு வந்து முடித்து எம்பெருமானே அதுக்கு எனக்கு 2 நாள் வேணும், 2 days வேணும் கம்ப்ளீட்டாக ஒன்றையும் நான் உங்களுக்கு வந்து புரியும்படி சொல்லணும்னா. ஆனால் கொடுத்துருக்கேன் கையில், அப்படியே பார்த்துக்கங்க, படத்தை பார்த்துக்கங்க. 96 திரும்ப நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். 96 தத்துவங்களில் அந்த 26 ஆன்ம தத்துவங்களை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஸோ கண்மம் போன ஜென்மத்தில் பண்ணது, கொஞ்சம் இந்த ஜென்மத்தில் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கு? கண்மம் அப்படிங்கிறது வினை. ஸோ அதுக்கு வந்து பலவினை, நிகழ்வினை, தொகுவினை. என்னையா இது? போன ஜென்மத்தில் பாவமோ புண்ணியமோ பண்ணேன், அதுக்கான ஆன்ம பதிவுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் வந்து பாவமோ புண்ணியமோ பண்ணேன். இந்த ஆன்ம பதிவுகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இந்த ஆன்ம பதிவுகள் உணர்ச்சி அப்படிங்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு நம்ம பிறக்கிற போது, ஆனால் திரும்ப பிறக்க வச்சுட்டாரு. ஆண்டவங்கிறது யாரு? உனக்குள்ள இருக்க ஆத்மா, உன்னோட ஜீவன். உன்னோட ஜீவன் திருமூலர் திரும்ப சொல்றாரு. ஆக்சுவலாக அடி நெத்தியில் வந்து அடித்த மாதிரி சொல்கிறார். தினம் ஒரு திருமூலர் பாட்டு என்னோட குரூப்புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 634வது பாட்டு வந்து போட்டிருக்கேன், திருமூலர் பாட்டு. அவர் வந்து திரும்ப திருமூலர் வந்து இதை பற்றி வந்து பேசிக்கிட்டே இருக்கார், நிறைய பேசுகிறாரு. திருமூலர் வந்து அந்த ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் நம்ம அதுக்கான அர்த்தத்தை தேடணும்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை. கம்ப்ளீட்டாக அவ்வளவு வந்து வருது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவார். உடம்பார் அழியில், இந்த உடம்பு செத்து போச்சுன்னா உயிர் போயிடுச்சு, கான். உடம்பார் அழியில் உயிரார் அழிவார். திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார். மெய்ஞானத்தோட சேர முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, என் உயிர் வாழணும்னா இந்த உடம்பு வேணும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனா? உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனா? உயிர் வளர்க்கவே இல்லையே. முதல்ல சொன்னேன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ஜித்து தானிருந்தானே. அடுத்தது சொல்றாரு, தானே தனக்கு பகைவனும் நண்பனும் தீதும் நன்றும் பிறந்தரவாரா. தானே தமக்கு மறுமையும் இம்மையும். மறுமை இம்மை அர்த்தம் தெரியும். பிறக்கிறது சிவனோட போகிறது. தாமே தமக்கு வினைப்பவன் தூய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே. புரிஞ்சா? இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கண்மம் எப்படி வருதுன்னா, தானே தமக்கு பகைவனும் நண்பனும், தானே தமக்கு மறுமையும் இம்மையும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் செத்து போனாங்கன்னா எத்தனை ஜென்மத்துக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அவங்க ஆன்ம பதிவுகள் அது இல்லையே. அவங்களுக்கு ஆன்மால போய் பதியக்கூடிய விஷயம் இது தப்பே இல்லைன்னு பதியுது. இப்போ நான் வந்து யுகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ், ஏன்னா அறிவியல் மூலமாக சொல்லியிருக்கேன், அறிவியல் மூலமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப ஆன்மீகத்துக்கு வர்றேன். ஸோ டோட்டலாக இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஆன்ம பதிவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த உடலை நான் இறப்பதும் மீண்டும் பிறக்காமல் இருப்பதும் இறப்பதை அறிவதும் தன்னை அறிவது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உடலை நான் இறப்பதும் மீண்டும் பிறக்காமல் இருப்பதும் இறப்பதை அறிவதும் தன்னை அறிவது. ஏதாவது புரிஞ்சா? புரியல. திருமூலர் சொல்றாரு, இடகலை பிங்களை வழியா கரெக்டாக வந்து நீ சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னோட சுவாசம், அவர் சொல்ல ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கரெக்டான ஒரு மாத்திரை அளவில் உன்னுடைய லெஃப்ட்டு ரைட்டு 2 நாசிலையும் போய் உள்ளே இறங்குற காற்று 540 பாகமாக உன் உடலுக்குள்ளே போகுது. பஞ்சபூதங்களை பற்றி பேசணும், அது பேசினாதான் புரியும். சங்க இலக்கியங்களை பற்றி பேசணும். இது வருது, எல்லாம் தொல்காப்பியம் வருது.
தொல்காப்பியம் வருது. நான் எப்படி இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து சிவில் இன்ஜினியர். சிங்கப்பூரில் என்னை கொண்டு போய் பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. எனக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலும் சேர்த்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சுத்தமாக தெரியாது. என்னோட பாஸ் வந்து சாம்சுதீன் பின் அபு. அவர் சொன்னார், நான் கேட்டேன், இல்லை என்ன நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருங்க, ஐ எம் சிவில் இன்ஜினியர், லெட் மீ கோ டு மை ஓன் டிபார்ட்மெண்ட், ஸோ லெட் மீ கோ டு த கன்ஸ்ட்ரக்ஷன் விங் ஆர் டிசைன் விங், ஸோ லெட் மீ நாட் இன் டு த மெயின்டெனன்ஸ் விங்னு. அவர் சொன்னார், எனக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஆளை இன்னைக்கு நல்லது பேசினா கேட்குறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. ஆளே கிடைக்க மாட்டேங்குதுப்பா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வர்றதுக்கு. ஸோ நீ 3 மாதம் இரு, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒன்று அனுப்புகிறேன். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவருங்கிறதுக்காண்டி அவரோட இருந்தேன். 3 மாதத்துக்கு அப்புறம் கேட்டேன், நான் நீங்கள் நல்லவருங்கிறதுக்காக உங்களோட இருந்துட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் நல்லவர், நீங்கள் என்னை வச்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கே பிரச்சனையாக வந்துடக்கூடாது. நான் எலக்ட்ரிக்கலும் மெக்கானிக்கலையும் கற்றுக்கணும்னு. சான்ஸே இல்லை. எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி வந்து டிஎல்எஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 2000 kVA ஜெனரேட்டர் வந்து 36 ஜெனரேட்டர், ஒரு மிகப்பெரிய பவர் பிளான்ட், 110 kV சப்ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டிலேயே. ஜிஐஎஸ் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ மந்திரி ஃபோட்டோலாம் எடுத்து நான் பார்ஷியல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி அதை நியூஸ் எல்லாம் போட்டு எல்லா டிவி, சன் டிவி, பாலிமர் டிவி எல்லாத்துலேயும் வந்து அவர் அந்த மந்திரி போய் நிற்கிறாரு. முறையாக பார்ஷியல் டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா? நான் 2018 டிஎல்எஃப் மணப்பாக்கத்தில் 110 kV சப்ஸ்டேஷனில், கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனில் வந்து பார்ஷியல் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 110 kVல 55 kV ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. நம்ம ஈர்க்கப்படுறோம், நம்ம எல்லாரும் ஈர்க்கப்படுறோம், ஒருத்தர் வெறுக்கிறோம், ஆனால் தள்ளி போக முடியல. இதுதான் இந்த புவியோட ஈர்ப்பு கொள்கையே. இந்த புவியோட ஈர்ப்பு கொள்கையே இதுதான். இந்த வட்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அப்ப இது எப்ப மாறும்? செய்பவனாய் எழுந்தால் சுகதுக்க தேட்டம் உனை சேரும், பின்னர் எய்பவனை விடுத்தே அம்பை ஏசி வெறுத்து நிற்பாய். உள்ளவன் ஒருவனன்றி நீதான் உண்மையில் ஒன்றுமில்லை, சற்றும் கள்ளமில்லா அகத்தை அவன் நயரில் கையில் அளித்திருக்கும். எப்படியா கள்ளமில்லாத உள்ளத்தை கையில் வச்சுக்கிறது? தன்னை மறுத்தடங்கு உடல் மனம் தான் என்றெழாமல் இரு, அதன் பின்னே இருப்பதென்ன பிரம்மம் எனப்படுமாம். ஃபேண்டாஸ்டிக். உட்காந்து பாருங்க. எனக்கு வந்து 14 வயசு இருக்கும்போது பெண்ணாத்தூர் சுப்பிரமணிய ஸ்கூலில் விவேகானந்தர் ஆசிரமத்தில் இருந்து வந்து காதில் வந்து ஒரு பிரணவ மந்திரத்தை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மந்திரம் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒன்று சொல்லிவிட்டு உட்காந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. பண்ணவே இல்லையே. ஏன் பண்ணுறேன்? 2010 செவுத்தில் அடித்த சிங்கப்பூரில் இருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் திருமூலர் நான் கோவிலில் போய் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ண ஒருத்தர் சிவசாமி ஐயான்னு ஒருத்தர் இந்த ட்ரூ ரியலைசேஷன் சென்டர் அங்கே போனேன். 7 நாள் ப்ரோக்ராம் மெடிடேஷன் பண்ண கற்றுக் கொடுத்தார். ஒரு 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 6 மாதம் மெடிடேட் பண்ணேன். லைஃப் சூப்பராச்சு. விட்டுட்டேன். எவ்வளோ கஷ்டமாக திருமூலர் கோவிலில் போய் உட்காந்தனோ, திருமூலநாதர் கோவிலில் உட்காந்தனோ 2010 எல்லாம் மாறி போய் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டேன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டிஎல்எஃப் ஆகிட்டேன், 60 லட்ச ரூபா சம்பளம். மறந்து போச்சு, மெடிடேஷன் மறந்து போச்சு. வருஷத்துக்கு சென்னையில் மெடிடேஷன் மறந்து போச்சு. ஏன்னா தன்னை மறுத்தடங்கள் திரும்ப எனக்கு நான் ஏதோ ஒரு நான் இருக்கேனே. நான் சொன்னேனே, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஃப்ரம் எடின்பரா ஸ்காட்லாண்ட், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், புரியாத ஆங்கிலம் எல்லாம். தன்னை மறுத்தரங்கு உடல் மனம் தான் என்றெழாமல் இரு, அதன் பின்னே இருப்பதென்ன அதுவே பிரம்மம் எனப்படுமாம். இதான் பிரம்மம். உங்கள் அகந்தையை மறுத்து உடலையும் மனதையும் எடுத்துக்கொள்ளாமல் இருங்கள், நான் என இருங்கள். நான்னா என்னப்பா? அதன் பிறகு எஞ்சி இருப்பது பிரம்மம் எனப்படும். ஸோ இந்த அறிவியல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவியலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டுங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ப்ரூவ் பண்ணியே ஆகணும். வந்து அட்டாமிக் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் வந்து இது பிரச்சனை. என்னென்னா இந்த அறிவியல்னால் ப்ரூவ் பண்ணணும்.
இரண்டாம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜப்பான்காரன் அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டான். அமெரிக்கா கிட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. இவன் தன்னோட அணு ஆயுதத்தை சோதனை பண்ணணும். பேர்ல் ஹார்பர்னு ஒரு தீவில் அமெரிக்க போர்க்கப்பல் நின்ன இடத்துல போய் டெஸ்ட் பண்ணலாம். ஜப்பான்காரனோட புத்தியை பாருங்களேன். பர்மா வரைக்கும் வந்துட்டான். நம்ம இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, போயிட்டாங்க. பர்மா வரைக்கும் கேப்சர் பண்ணியாச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே போயிட்டாரு, பர்மாவுக்கு போயிட்டாரு. ஹி ஹஸ் கான், ஹி ஹஸ் ஜாயின்டு. மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் கீழே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம கண்டுபிடிச்ச அணுகுண்டு சரியாக வேலை செய்தான்னு போய் டெஸ்ட் பண்ணலான்னு பேர்ல் ஹார்பரில் போட்டான். அங்கே வெறும் மிலிட்ரி ஃப்ளைட் தான் நின்றுச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணான், கொண்டு வந்து ஹிராசிமா நாகாசாகியில் போட்டான். அந்த அணு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நியூட்ரான் புரோட்டானை நியூட்ரான் உடைக்கிறதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் ஒரு முறை அது ஒன்று உடைக்கிற போது மல்டிபிள் ரியாக்ஷன் ஆகும். 3 புரோட்டான் 9 நியூட்ரான் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போகும் அணு. நல்லா பாருங்கள், சயின்ஸ் தெரிஞ்சவங்க, ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்க அறிவியலில் போய் பாருங்கள், நியூக்ளியர் ரியாக்ஷனில் போய் பாருங்கள். எலக்ட்ரான் வந்து உடைக்கும், புரோட்டானை உடைக்கிற போது நியூட்ரான் புரோட்டானாக மாறும், திரும்ப எலக்ட்ரான் உடைக்கும், நியூட்ரான் புரோட்டான். அந்த செயின் ரியாக்ஷன் போச்சுன்னா அதன் மூலமாக தான் கல்பாக்கத்தில் நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். இப்படி தான் அண்டம் விரிவாச்சு. அண்டம் 4 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கிற ஒரு தீப்புளம்பா இருந்த பிரம்மம், அதான் நீ, அதான் நான். இதுல இருந்தா மில்கி வேயே வந்துச்சு. இது சயின்ஸே சொல்லுது, நான் சொல்லல. ஸோ அறிவியல் என்பது அறிந்து கொள்ளுதல் என பொருள்படும். எதா இருந்தாலும் அறியணும். அறிவியல் என்பது ஏன், எதனால், எப்படி கேள்வியெல்லாம் கேட்கும். ஏன், எதனால், எப்படி. அதைத்தான் நான் கேட்டேன். எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் யாருக்குமே தீங்கு பண்ணல, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் நடந்துச்சு? தன்னை அறிந்தபின் தனக்கொரு கேடில்லை. எனக்கு ஏன் நடந்துச்சுன்னு நான் போய் வந்து வீரமாகாளியம்மன் கோயிலில் உட்காந்துக்கல. பேசிக்கலா தன்னை அறிந்தபின் தனக்கொரு கேடில்லை, அங்கதான். ஸோ ஏன், எதுக்கு, எப்படி கேளுங்க. கேட்டுக்கிட்டே போங்க, கேள்வியை கேட்டுக்கிட்டே போங்க. நான் என்ன, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. இயற்கையை நோக்கி அடிப்படையான பகுத்தறிவு நோக்கலான அறிவு. அப்படி தான் அப்போ அப்படி அறிவு வந்துருச்சுன்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. வந்து முறையும் அம்முறையில் பெறப்பட்ட அறிவை புரிந்து கொள்ளுதலையும் குறிக்கிறது. ஒன்றை பற்றிய ஒரு கருதுகோளை முன்வைத்து நேர்பட நிகழ்வுகளை துல்லிதமாக பார்த்து தரவுகள் பெற்று, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும், தரவுகள் பெற்று. சயின்ஸு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் போட்டுருவோம் சிமெண்ட்டை வந்து கான்க்ரீட் போடுற போதே ஒரு 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 ஃப்ளோர் போடுற போதும் ஒரு 3 கியூப்ஸ் போட்டு வச்சுருவோம். மொதல் கியூபை 7வது நாள் வந்து உடைப்போம், 2வது கியூபை 14வது நாள் உடைப்போம், 3வது கியூபை வந்து 21வது நாள் உடைப்போம். கியூப் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஒரு அடி, அரடிக்கு அரடி, 15 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் கான்க்ரீட் எதை ஊற்றுறோமோ அதில் வந்து சயின்ஸ் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது. தரவு வேணும். வந்து ஃபஸ்ட்டு இது M25 அப்படின்னா 25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அந்த ஃப்ளோர் வந்து தாங்கணும், அந்த மாடி தாங்கணும். 7வது நாள் உடைப்போம். அதில் 50% வந்திருக்கணும். இல்லை வரல, 14வது நாள் உடைப்போம். அதில் அட்லீஸ்ட் 70% வந்திருக்கணும். வரல, 21வது நாள் அதில் அட்லீஸ்ட் 85% வந்திருக்கணும். வராட்டி அதை உடைச்சிட்டு திரும்ப போட்டுருவோம். சயின்ஸ் ஒத்துக்காது, தாங்குங்கிறத ஒத்துக்காது, பில்டிங் தாங்குங்கிறத ஒத்துக்காது. இட் வில் நாட் அக்ரி. அப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வேணும், அதுதான் சொல்கிறேன். அப்போ அதன் அடிப்படையில் ஒன்றை பற்றிய பொது கோட்பாடு உருவாக்கப்படும். கோட்பாடுகளை இயற்கையில் இயற்றப்பட்ட நற்குணாதிசயங்கள் அவற்றை மேலும் உறுதிப்படுத்தவும் மேம்படுத்தவும் பதிலளிக்கவும் வல்லதாக இருக்கும். எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாட்டி நான் ஒத்துக்க மாட்டேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். அறிவியல் இருந்து ஆன்மீகம்னு நான் சொல்கிறேன். ஆன்மீகம்னா என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ஆன்மீகம் என்பது ஆன்மாவோட தொடர்புடையது, புலனால் அறியக்கூடியது, உணர்வு கலந்து ஒழுகிய விந்து. உங்களுக்கு தெரியும் 80% வரல. இன்றைக்கி நான் க்யூரிங் சரியாக பண்ணலை. பட் கண்டிப்பாக நான் கொஞ்சம் க்யூரிங் பண்ணேன்னா, தண்ணி ஊற்றி இன்னொரு 30 நாள் வச்சுருந்தேன்னா இப்போ அது 70% வந்திருக்கு. ஆனால் அதுக்கு 21 நாள் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் இன்னொரு 1 மாதம் நான் அதை க்யூர் பண்ணேன்னா டெஃபினட்டாக அதை 80% என்னால் கொண்டு வர முடியுங்கிறது என்னோடய உள்மனசு சொல்லும்.
ஆனால் சயின்ஸ் ஒத்துக்காது, உடச்சிருன்னு சொல்லும், இல்லை விட்டு பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு முடிவுகள் வந்து கையில் இருக்கணும். ஆனால் ஆன்மாங்கிறது அப்படி இல்லை. தட் இஸ் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷன் நல்லாவே சொல்லும், உங்கள் இன்ட்யூஷன் தெளிவாக சொல்லும், இது நடக்குமா நடக்காதான்னு தெளிவாக சொல்லும். ஒருத்தரை பார்த்த உடனே உங்களோட பேசலாமா பேச வேண்டாமான்னு உங்கள் மனசு சொல்லும். இது எங்கேருந்து வந்துச்சு? முறையாக ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்த்த உடனே பிடிக்கலைங்கிறீங்க. ஏன் பிடிக்கல? ஒரு பொண்ணை பார்த்து பையன் பிடிக்கலைங்கிறான், பையனை பார்த்து பொண்ணு பிடிக்கலைங்கிறாங்க, அப்பாவை பார்த்து அம்மா பிடிக்கலைங்கிறாங்க, அம்மாவை பார்த்து அப்பா பிடிக்கலைங்கிறாங்க, பிள்ளையை பார்த்து அம்மா பிடிக்கல, அம்மாவை பார்த்து பிள்ளைக்கு பிடிக்கல. ஏன்? ஒய்? ஆன்ம பதிவுகள், உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பதிவுகள். எதனால இந்த பதிவு ஏற்படுச்சு? உணர்வுகளின் அடிப்படையில். என்ன என் பிள்ளை மதிக்கலை, என் பிள்ளைய நான் மதிக்கலை, எனக்கு இது கிடைக்கலைங்கிறது ஏமாற்றம் உணர்வு. நீங்கள் என்ன வேணுமோ நினச்சிக்கோங்க, அந்த உணர்வுக்குள்ளே தான் வரும் எல்லாமே. உணர்வு கலந்து ஒழுகிய விந்து அங்கே வந்துருச்சுனாலே அங்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக. அதுதான் உங்கள் கண்மம். மாயை ரொம்ப முக்கியமான விஷயம். இல்யூஷன். மாயையில் சுத்த மாயை இருக்குது, அசுத்த மாயை இருக்குது. மாயை நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கத்தி எடுத்தவன் கத்தியில் தான் சாவான், முள்ளால் தான் எடுக்கணும். உணர்வு கலந்து ஒழுகிய விந்து மாயையினால் உருவான நம்ம திரும்ப அந்த மாயக்குள்ளே தான் போய் ஆகணும். அதான் பிரம்மம். திரும்ப அந்த பிரம்மமாகப்பட்ட மாயைக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும். ஆனால் உணர்வோடு போகணும், உணர்வோடு போகணும். புரியுதா? புரியலை? ஸோ அகந்தை நிறையாவே சொல்லிட்டேன், அகந்தை இல்லாத மனிதனே இல்லை. ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம், மும்மலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ இந்த பெருவெடிப்பு பிக் பேங் தியரி வந்து ஆரம்பித்ததுலேருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வெளியான 2 தியரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லிட்டேன், இன்னொன்று வந்து காஸ்மாலஜி பிரின்சிபல்னு சொல்லிட்டேன். இதில் இருந்து வந்தது அண்டவெளியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் 12 to 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன மிக அடர்த்தியாக கூடிய சிறிய அளவிலான தீப்பிழம்பாக இருந்தது. இதை நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லுது. மேற்படி பொருள்களின் திணிவுகளால் பாதிக்கப்பட்ட வெளியும் ஸ்பேஸ் காலமும் எப்போ அது வெடிச்சிச்சோ அப்போலேருந்து தான் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்துச்சு. ஸோ டைமை வந்து லைட் இயர்ஸாக கால்குலேட் பண்ணுறாங்க சயின்ஸில். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது நம்ம பூமியினுடைய டைமை கால்குலேட் பண்ணிடலாம், 360 நாள் அப்படின்னு வச்சு இத்தனை வருஷம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே இருக்க அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய டைமை அவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் இயர்ஸ் அப்படிம்பாங்க. ஒளி ஆண்டு. சூரியனுக்கும் அந்த கிரகத்துக்கும் இருக்க அந்த ஒளி வந்து அடையக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தை வச்சு அவங்க வந்து ஆண்டை வந்து கணக்கிடுறாங்க. ஓகேயா? ஸோ மேற்படி பொருள்களின் திணிவுகள் பாதிக்கப்பட்ட வெளியும் டைமும் திரிபடைந்த ஒரு நிலையே என்று கூறுகிறது. அண்ட வெளியில் உள்ள பொருட்களில் கொண்ட அண்டவியற் கொள்கை பெருவெடிப்பு கொள்கையின்படி, த பிக் பேங் தியரி. ஸோ அண்டவெளியில் உள்ள பொருள்கள் அனைத்தும் 12 முதல் 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மிக அடர்த்தியுடன் கூடிய சிறிய அளவிலான தீப்பிழம்பாக இருந்திருக்கிறது. சிறிய அளவிலான தீப்பொறியாக இருந்தது. அதுதான் நமக்கு என்னது, சிவன் ஜோதி உருவானவன், ஜோதி பிளம்பானவன், ஜோதி ஜோதி ஜோதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். காண்பதற்கரிய பேரொளியே, பேரொளி. அந்த ஒளி எவ்வளோ? 4 மில்லிமீட்டருக்கு கீழே. 1 மில்லிமீட்டர்னால் எவ்வளோன்னு ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கும் கீழே ஒரு தீப்பிழம்பாக இருந்துச்சு. இதை நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லுது. இதை நீங்கள் நம்பியே ஆகணும். இதில் இருந்தால் இவ்வளோ உலகம் வந்துச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதில் இருந்தால் நீங்களும் வந்தீங்க, நானும் வந்தேன். நீங்கள் வந்தது நான் வந்தது அங்கே இருந்தான். அப்போ நீங்களும் நானும் ஒன்று. ஏன்னா அட்டாமிக் ரியாக்ஷன், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரான். எதையாவது ஒன்று நீங்கள் உடைக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். சக்தி சிவன், சக்தி சிவன். இடகலை
பிங்களை கழுமுனை, அவ்வளோதாங்க. இதாங்க விஷயம். ஸோ இதை வந்து பிக் பேங் தியரி வந்து சொல்லுது. இதை வந்து சொன்னவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லலைங்க, இதை சார் ஸ்டீவன் சொல்கிறாரு, ஸ்டீவன் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஓகேங்களா, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சூரிய குடும்பத்தினுடைய ஆண்டு இதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. தோராயமாக எவ்வளோ வருஷம் அவங்களால சரியாக கண்டுபிடிக்க முடியல சயின்ஸ். ஏன்னா தரவு வேணுமே, ப்ரூஃப், எவிடன்ஸ், சீன் ஆஃப் த கிரைம், இதெல்லாம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. சீன் ஆஃப் த கிரைம், தரவு வேணும், தரவில்லை. அதனால தோராயமாக சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? சோலார் சிஸ்டத்தினுடைய அவங்க மொத்த காலம் வந்து ஏறத்தாழ 500 கோடி ஆண்டுகள். ஆண்டு கணக்கீடு நம்ம கணக்கீடு தான், 360 நாள், 500 கோடி வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 500 கோடி வருஷம். ஓகேங்களா, 500 கோடி வருஷம். இப்போ நம்ம யுகம் கால்குலேஷனுக்கு வருவோம். இந்த யுகத்தில் நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். மொத்தம் நமக்கு 4 யுகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேத யுகம், அப்புறம் திரேத யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் கலியுகம். இதில் நம்ம ஆளுங்களும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முதல்ல சொன்னல, உணர்வு, இன்ட்யூஷன், ஸ்பேஸ் ட்ராவல், டைம் ட்ராவல் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அங்கேருந்து வந்தோம்னா எது மூலம்னா அந்த மூலத்தை நம்ம, சிலர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. ஆனால் அதான் மூலத்திரிகோணம், நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். ஸோ அந்த அந்த மூலத்தை நீங்கள் பார்த்தா தான் எந்த மூலத்திலிருந்து வந்தீங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் அந்த மூலத்துக்குள்ளே போக முடியும். ஒன்று உங்களுக்கு முடிவு தெரியணும், இல்லை உங்களுக்கு முதல் தெரியணும். நான் திருமூலநாதர் கோயிலில் போய் உட்காரும் போது எனக்கே தெரியாது ஏன் சொன்னேன்னு, எனக்கு தெரியாது. திரும்பவும் நான் சொல்கிறேன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. எப்போ சிவன் உங்களை எடுத்துக்கிறாரோ அப்போ தான் நீங்கள் சிவன்கிட்ட போக முடியும். 13 வயசில் வந்து ஹாப்பியாக விளையாட்டு போப்பான்னு சொன்னார். 41 வயசில் வந்து உட்காந்து தியானம் பண்ணுப்பான்னு சொன்னார். அப்போ எனக்கே தெரியாது, ஆனால் நல்லா தமிழ் வரும், தமிழ் பேசுவேன், தமிழ் எழுதுவேன். ஆர்டி ராஜேந்தர் சாரோட சேர்ந்து நாடகம்லாம் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதுனது ஆக்சுவலாக வந்து சுவாமி கும்பிட்றது எனக்கு தெரிஞ்ச தமிழில். ஆதியும் அந்தமும் ஆனவனே, முதலும் முடிவும் மற்றவனே, ஜீவஜோதியாய் விளங்கு. ஏன் சொன்னேன்னு தெரியாது. 2010 நான் வந்து புழல் திருமூலநாதர் கோயிலில் போய் உட்காரும் போது இந்த பாட்டுக்கு உண்மையான பொருள் எனக்கு தெரியாது. ஜீவஜோதியாய் விளங்கும் இறையே, நாத வடிவமானவனே, நடனத்தின் உச்சமே, மூலத்தின் மூலமாய் நின்றருள் பாவிக்கும் திருமூலநாதரே. இவ்வளோதாங்க. ஸோ மூலத்திரிகோணம் தெரியணும். கிருதயுகம், கிருதயுகத்தில் வந்து 100% அறநெறியில் வாழ்கிறவங்க. அறநெறினா என்ன? நமக்கு அறமும் தெரியல, பொருளும் தெரியல, வீடு மட்டும் வேணும்னு நினைக்கிறோம். மாலன் சொல்லுவான், வீடென்று எதனை சொல்வீர், அதனில் அது இல்லை எனது வீடு. மாலன் நல்ல ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர். வீடென்று எதனை சொல்வீர், அது இல்லை எனது வீடு. சுற்றிலும் வேயப்பட்ட கூரை, எல்லா பக்கமும் கூரை, மேலையும் கூரையா, அது இல்லை வீடுங்கிறான் மாலன். ஸோ அது மாதிரி நம்ம என்னென்னா, நமக்கு வந்து அந்த யுகத்தில் அறம், வள்ளுவன் சொன்ன அறத்துப்பால் 100% அறத்துப்பால். ஒரு மனிதர் கூட பிறளவே மாட்டாங்க. தேவலோகம், தேவலோகம். அங்கே திரும்ப எப்படி இருப்பாங்க? 9 அடி உயரம், 9 அடி உயரம் மக்கள். அவங்களோட வயது எவ்வளோ? 1,00,000 வருஷம். 1,00,000 வருஷம். நம்ம அரசியல்வாதிகளுக்கு அந்த காலத்தில் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கல்ல? இவங்க மட்டும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க அன்னைக்கு போய் இருந்திருந்தாங்கன்னா, அப்பா அன்னைக்கே 4 யுகமும் முடிஞ்சிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக
ஸோ 1,00,000 வருஷம் வாழலாம். 100% அறம் சார்ந்த மனிதர்கள். இப்போ அவங்களுக்கு வந்து வினை பயனாக என்ன கிடைக்குது? அறம் சார்ந்தாங்க, தியானம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சிவத்தை அறிகிறாங்க. ஸோ சக்தி கிடைக்குது. அடுத்த யுகம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து அரக்கர்களே வருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா திரேத யுகம். ஸோ 4/3 பகுதி அறநெறியிடணும். ஸோ பேசிக்கலாக ஒரு பகுதி அறம் இல்லாமலும் வாழ்பவர்கள். மனிதர்கள் 8 அடி உயரம், 10,000 வருஷம். பாருங்கள், 25% தப்பு பண்ண ஆரம்பித்த உடனே 1,00,000 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை 10,000 வருஷமாக சுருங்கி போச்சு. வெறும் 100க்கு 25 பேர் தாங்க தப்பு பண்ணாங்க, 75 பேர் உண்மையாக இருக்கா. அப்போ உங்கள் வினை எப்படி வேலை செய்யும்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், பலவினை, நிகழ்வினை, தொகுவினை. அதுக்குள்ளே வரவே இல்லை. நீங்கள் 1,00,000 ரூபா பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க, அடுத்த வருஷமும் 1,00,000 ரூபா போட போகிறீங்க. இந்த வருஷம் 1,00,000 ரூபா போட்டிங்க, போன பிறவி பேங்க் சொல்லிட்டான் 8%, 10% வட்டி தாரேன்னு, 10,000 ரூபா வட்டி. இந்த பிறவியில் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது? 1,10,000. அதுதான் வந்து கையில் வந்துருச்சு. இப்போ இந்த வருஷம் இந்த வாட்டி ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் போடுறீங்க பேங்க்கில். ஸோ இந்த பிறவியில், ஆனால் நீங்கள் முடிக்கலை இந்த பிறவியை. இப்போ 2,00,000 ஆயிடுச்சு. இப்போ வட்டி எவ்வளோ கொடுக்கணும்? 20,000 கொடுக்கணும். இல்லை, அவன் 21,000 கொடுக்குறான். பேங்க் 21,000 கொடுப்பான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு போட்டு பாருங்கள், அறிவியலாக தான் சொல்லுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை அந்த 1,00,000 ரூபாய்க்கு வட்டி போட்ட 10,000 ரூபாய்க்கு வட்டி. நீ வாழப்போகிற எல்லா சமயமும் உன்னுடைய ஆன்ம பதிவுகளை ஏற்றிக்கிட்டே இருக்க போகிற, மகாபாரதத்தில் கம்பர் சொன்ன மாதிரி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினான். அங்கேயே ஆன்ம பதிவு தொடங்கிருச்சு. கம்பராமாயணத்தில் கம்பர் சொன்ன மாதிரி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அங்கேயே உன்னோட ஆன்ம பதிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆன்ம பதிவு எங்கேருந்து வருது? 5 புலன்களால் வருது. கேட்டல், பார்த்தல், நுகர்தல். 5 புலன்: கேட்டல், பார்த்தல், நுகர்தல், தொடுதல், சுவைத்தல். அதுதான் 5 புலன். அதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போ அடுத்த திரேத யுகத்தில் 25% பேட் பீப்புள், 75% குட் பீப்புள். ஆனால் இம்மீடியட்டாக அவங்களோட ஆயுள் காலம் வந்து 10,000 வருஷம் ஆயிடுச்சு. இதில் தான் வந்து ராமர் வாழ்ந்ததாக சொல்கிறோம். அடுத்தது வந்து துவாபர யுகம், நம்ம மகாபாரத காலகட்டம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சபாண்டவர். ஸோ வந்து இந்த பக்கம் வந்து துரியோதனன். அறம் பாதி, அறமற்றவர்கள் பாதி. 50% குட், 50% பேட். உடனே பாருங்கள், 10,000 வருஷம் 1000 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே 10 மடங்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. 1,00,000 10,000 ஆச்சு, 10,000 1000 ஆயிடுச்சு. இப்போ கலியுகத்தில் இருக்கோம் நம்ம. இப்போ 6 அடியிலேருந்து 9 அடியிலேருந்து 8 அடி ஆனோம், 8 அடியிலேருந்து 7 அடி ஆனோம், 7 அடியிலேருந்து 6 அடி ஆகிட்டோம். இப்போ எவ்வளோ? திரும்ப 10%. இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75% பேடு, 25% குட். இந்த பேடு குட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆன்ம பதிவு தாங்க. பேடும் இல்லை, குட்டும் இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் வந்திருக்கோம். எது பேடோ அதான் குட்டு, எது குட்டோ அதான் பேடு. ஸோ இப்போ நம்மளோட ஆயுள் காலம் எவ்வளோ? 120 வருஷம். இந்த 120 வருஷம் ஏன் சொல்கிறாங்க? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் 120 வருஷம் இருக்கீங்க. 260 120. வணக்கங்க ஐயா. அஸ்ட்ராலஜியில் ஏன் சூப்பர். நம்ம இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பிக் பேங் தியரியிலேருந்து மில்கி வே, அந்த மில்கி வேல நம்மளோட மில்கி வே வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கோம். சூரிய குடும்பத்தில் வந்து 9 கிரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஆன அந்த அந்த டைம் ஃப்ரேம் அந்த, ஏன்னா நீங்கள் இந்த எப்போ இந்த மில்கி வேக்குள்ளே வந்துட்டீங்களோ, இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்களோ, இதனுடைய ஆன்ம பதிவுகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதனுடைய ஆன்ம பதிவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவுக்கு 10 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், இவருக்கு ராகுக்கு 18 வருஷம், சனீஸ்வரனுக்கு 19 வருஷம். அது மாதிரி மொத்தமும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 120 வருஷம் வரும். ஓகேங்களா? அந்த 120 வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும். இருந்தால் தான் ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம கவியரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி
ரொம்ப அழகாக சொல்லுவான், மறதியை போல் ஒரு மாமருந்து இல்லை. நம்மெல்லாம் கஜினி இங்கேருந்து வெளியே போனோம்னா டிஃபனை சாப்பிட்டு மறந்துடுவோம். இப்போ இன்றைக்கி நம்ம விதைக்க சொல்கிறேன், விதைங்க. இந்த பிறவியில் இந்த நிமிஷம் இப்போ விதைங்க. நம்ம தேவர் மகளில் சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் எப்போ ஒரு பிறவியில் நம்ம நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஆனால் ஆன்மப்பதிவுகள் குறையணும், ஆன்மப்பதிவுகள் குறையணும், கண்மம் குறையும், அகந்தை குறையும். ஆன்மப்பதிவுகள் எப்படி? இது நான் இல்லை, இது நான் இல்லை. நல்லா இருக்குல்ல இந்த டைலாக்கு? நான் அவன் இல்லை. படம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். நான் அவன் இல்லை. ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்க விஷயம். நான் அவன் இல்லைங்கிறது கோர்ட்டில் சொல்லக்கூடாது, நான் அவன் இல்லைங்கிறது இங்கே சொல்லிக்கணும். அவன் தான் நான், அவன் யாருன்னு நான் தேடணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இது மாதிரி கூட்டுனா, ஏன்னா சயின்ஸ் சொல்லிடுச்சு 500 கோடி வருஷம்னு. இது மாதிரி 12 மாதம் ஒரு சூரிய வருடம் 360 நாள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு யுகத்துக்கும் இவ்வளோ பீரியட்னு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோன்னா இந்த சூரிய குடும்பம் கரெக்டாக நம்ம ஆளுங்க 432 கோடி வருஷம்னு சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 432 கோடி வருஷம் கால்குலேட்டர். ஒவ்வொரு யுகத்துக்கும் என்ன கால்குலேஷன் எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம பரிபாடல் வருது. பரிபாடல் நம்மளோட சங்க இலக்கியங்களில் பர்டிகுலராக ஆக்சுவலாக நம்ம ரொம்ப முக்கியமான இலக்கணமாக நம்ம இலக்கிய புத்தகமாக இலக்கண புத்தகமாக நம்ம சொல்லப்படுற யாப்பிலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய மொழியியல் புத்தகங்களில் இருந்து வரக்கூடிய அந்த பரிபாடல் பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் தம்முடைய துன்பத்தை போக்கி உதவி இம்பால் என முடியும் அல்பெயர்கள் என தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் பரிபாடலில் தொல்காப்பியத்தில் பாடல் 393 என்ன சொல்லுதுன்னா, விசும்பு இல்லாத ஊழி, இந்த பூமி எப்படி தோன்றுச்சு அப்படின்னு. இசை ஊழி, வழி ஊழி. இசைனா என்ன? இந்த பிக் பேங் தியரி சொல்லுது. வெடிச்சத்தை எப்படி இருக்கும்? டமால்னு வெடிச்சதுக்கப்புறம் என்ன? ஹம் ஓம்ங்கிற ஓங்கார ஒளி தான் இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுக்க தான் ஹம், தட்ஸ் கம் ஃப்ரம் பிக் பேங் தியரி. ஓங்கார வெடி ஒன்றும் இல்லை. நீங்கள் வெடியை போட்டு காதை மூடி பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஒரு பெரிய நாட்டு வெடி கொண்டு வச்சுட்டு காதை நல்லா மூச்சு எடுங்க. ஹம், அது ஓம், அந்த ஓங்கார ஒளி. ஸோ வழி, இசை, தீ. நான் முதல்ல சொல்லிட்டேன் 4 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் வந்தோம் அந்த ஜோதி பிழம்பு. ஸோ பனிமழை, இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா சயின்ஸும் இதுவும் ஒரே மாதிரி சொல்லுதுங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் சொல்லுங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஸோ பேசிக்கலாக இதுதான் சொல்லுது. பெருவெடிப்பு தொடங்கியதிலிருந்து அணுக்கள் மற்ற அண்டப்பொருட்கள் எக்காலத்திலும் தோற்றம் பெற்றன என்பதை பின்வரும் வரிசையை குறிக்கிறது. வெடித்த கணமே காலமும் வெளியும் தோன்றியது. டைம் அண்ட் ஸ்பேஸ். 2ஆம் நொடியில் ஈர்ப்பு விசை தோன்றியது. த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்துருச்சே, நமக்கு உணர்வு அங்கேயே வந்துருச்சே. ஸோ பிற்பாடு அணு தாதுக்களான குவார்க்குகள் தோன்றின. அணு தாதுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் புரோட்டானும் நியூட்ரானும் தோன்றின. 3 நிமிடங்கள் கழித்து புரோட்டானும் நியூட்ரானும் தன்னுடைய வெப்பத்தை தணித்து இரண்டும் சேர்ந்து அணுக்கருவை மட்டுமே கொண்ட ஹைட்ரஜன், ஹீலியம், இத்தாலியம் உருவாகியது. இப்போ ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு உருவாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இத்தாலியம் உருவாச்சு. அதன் பிறகு 5 லட்சம் ஆண்டுகள் கழித்த எலக்ட்ரான்கள் அணு கருக்களால் சிறைபிடிக்கப்பட்டன. இதன் முறையே ஹைட்ரஜன், ஹீலியம், இத்தாலியம் அணுக்கள் பிற்பாடு 30 கோடி ஆண்டுகள் கழித்த விண்மீன். இதெல்லாம் ஓகே. இதே தான் நம்மளோட தமிழ் இலக்கியங்களும் சொல்லுது. இதெல்லாம் விடுங்க. அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது. நான் ரொம்ப சொல்ல விரும்பலை, சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா மணி ஆச்சு, எல்லோரும் பசியோடு உட்காந்துட்டு இருப்பீங்க. நானும் 1.25 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் பேசினா உள்ளே போகுமா, பசி கேட்குமா என்னன்னு தெரியல. ஸோ அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு இன்றைக்கி இதை கேட்டு போய் வெளியே யார்ட்டையும் சொல்லியிருந்தாங்க, உங்கள் உடம்புல தங்கம் இருக்குது. எனக்கு இந்த மூலம், எனக்கு எதாக இருந்தாலும் மூலம் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரிப்பு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ அரிப்பு இருக்கே, இது எதனால இந்த அரிப்பு வருது? இப்போ ஸோ நானும் நிறைய கூகுள் ரிசர்ச் எல்லாம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அரிப்பு வரும் அங்கங்கே. ஸோ சம்டைம்ஸ் டேப்லெட்ஸ் இல்லாமல் தூங்க முடியாது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகும்போது இந்த கேப் நிக்கல் இல்லை குரோமியம் இது சிலருக்கு ஒத்துக்காதுன்னு இருந்துச்சு. அவர் டாக்டர் ரொம்ப பெஸ்ட்டு டாக்டர் சீனிவாசன்.
அவர்கிட்ட போனேன், சார் இது மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேப் போட்டிங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு அரிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் சொன்னார், அதுக்கு முன்னாடி இருந்த சிம்டம்ஸ்லாம் இதனால இருக்காது, இருந்தாலும் ஒரு மெட்டல் டெஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. சரின்ட்டு மெட்டல் டெஸ்ட்டா அப்படின்னு, ஆமான்னு. எங்கே பண்ணுவாங்கன்னா அது ஒரு இடம் சொன்னார், மெட்டல் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. போய் பண்ணால் உடம்புல இல்லாத மெட்டலே இல்லை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. சராசரி 70 கிராம் எடை கொண்ட ஒரு மனிதனின் உடம்பு எந்தவித தனிமங்களால் எந்த சதவீதத்தில் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்டியலை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் சீட்லேயே வந்து உங்களுக்கு இல்லை இருக்கான்னு பாருங்கள், இல்லை வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க, என்கிட்ட இருக்குது, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகேயா? மீதம் உள்ள மிக பெரும்பாலானவை கரி வேதிப் பொருட்கள். மனித உடலில் 99% வந்து 6 தனிமங்களால் ஆனவை. 99% உங்கள் உடம்பு 6 தனிமங்களால் ஆணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 கிலோ எடை உள்ள ஒருத்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட மாஸில் 43%, அதாவது 43 கிலோகிராம், அதாவது 65 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குது. காற்று பஞ்சபூதம் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. இது நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லுது, ஆன்மீகம் சொல்லலை. அண்டத்தில் இருக்க தான் பிண்டத்தில் இருக்குன்னு சயின்ஸு. நான் ஆடி போயிட்டேன், என் உடம்புல தங்கம் இருக்குது, டைட்டானியம் இருக்குது, இரிடியம் இருக்குது, பார்த்த உடனே நொந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆராய்ச்சி பண்ணவே ஆரம்பித்தேன். எதுக்காக போகணுன்னா அதை விட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே தங்கத்து மேலே தான் ஒரு ஈர்ப்பு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, தங்கத்து மேலே தான் ஒரு ஈர்ப்பு. ஸோ கரிமம் 16% இருக்குது. ஹைட்ரஜன் 16 கிலோ, 70 கிலோ இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஹைட்ரஜன் 7 கிலோ, நைட்ரஜன் 1.8 கிலோ, 3% நைட்ரஜன். ஸோ கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கந்தகம் இருக்குது, குளோரின் இருக்குது, சோடியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு இருக்குது. உங்கள் உடம்புல வந்து துத்தநாகம் இருக்குது, ப்ளூரின் இருக்குது, சிலிக்கான் இருக்குது. சிலிக்கான் மணல், இன்றைக்கி சிலிக்கான் வேலின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் இருக்கிறதுலே போகக்கூடாத ஒரு இடம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு வந்துருச்சான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன படிக்கிறேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி இவனோட அறிவு வளரும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே சொல்லிவிடும். இன்றைக்கி போய் நீங்கள் கூகுளில் போய் இன்றைக்கி தேடி பாருங்களேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நாளைக்கு 10 பேஜ் கொண்டு வந்து நிறுத்தும் அதே விஷயமா. அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாமே கம்ப்யூட்டரே பண்ணிடுதுன்னா நம்ம எதுக்கு ஒரு 10 பேர் அதை பண்ணிட்டு போவோம். ஆனால் சிந்திக்கிற ஆற்றல் மழுங்க செய்யும். சிங்கப்பூர் நூலகத்தில் நேற்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அத்தனை பேரும் போய் இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சிங்கப்பூர் குழந்தைங்களுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. புத்தியை மழுங்கச்சு யோசிக்கவே முடியாது. இது மாதிரி இருந்தால் தானே நம்ம யோசிக்கணும். அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது, அறிவியல் மூலமாக ஆன்மீகம், பிக் பேங் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, காஸ்மாலஜி, பிரம்மம், எம்பெருமான், எல்லாத்தையும் யோசிக்கவே வேண்டாமே. பர்கரை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ சோடியம், மெக்னீஷியம், இரும்பு, ஃப்ளூரின், துத்தநாகம், சிலிக்கான், சிர்கோனியம், ருபீடியம், புரோமின், ஈயம், செப்பு, அலுமினியம், கேட்மியம், போரான், சீரியம், போரியம், ஆர்சனிக், வினோடியம், வில்லியம், பாதரசம், செலினியம், மேக்னீஸ், அடியேன், தங்கம். தங்கம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஃப்ராக்ஷனில் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனே வெட்டி தங்கத்தை உள்ளேருந்து எடுத்துருவான். அதனால தான் ஆண்டவன் கொஞ்சமாக வச்சுருக்கான் தங்கத்தை. வெட்டினா கூட எடுக்க முடியாத அளவு வச்சுருக்கான் தங்கத்தை. புரியுதுங்களா? நிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ பிண்டத்தில் இருக்கிறது தானே அண்டத்தில் இருக்கும். அந்த மாயக்குள்ளே போனால் தானே நீங்கள் பிரம்மத்தை பார்க்க முடியும். ஐயா பிரம்மத்தை கேட்டிங்களே, சொல்லிட்டேன் ஐயா. இந்த இறைவன் சக்தியற்று நின்ற ஒரு நிலை. சிவனும் சக்தியுமாகிய இறைவன் சக்தியற்று இருந்த ஒரு நிலை. ஐயா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த சக்தி வந்து தானேயா இந்த பாடப்படுத்துது.
இந்த சக்தி தானே இந்த பாடப்படுத்துது. ஸோ இப்போ ஒரே ஒரு இறுதியாக இவ்வளோ நேரம் பேசினதுலேருந்து, பூரணம் கண்டோர் பூமியிலே வர காரணம் இல்லையடி குதம்பாய் காரணம் இல்லையடி. இது குதம்பை சித்தர் பாட்டு. பூரணம் கண்டோர் பூமியிலே வர காரணம் இல்லையடி குதம்பாய் காரணம் இல்லையடி. போங்காலம் நீங்கள் போங்காலம்னா திருமூலர் சொல்கிறாரு, நீ செத்து போகிற டைம் உனக்கு தெரிஞ்சிடும். உன்னோட உடலில் இருந்து உன்னுடைய சிவனும் சக்தியும் பிரிய போகிற டைம் உனக்கு தெரிஞ்சிடும். அவர் சொல்கிறார் 540 பாகம் நீ சுவாசிக்கிற, ஒரு முறை சுவாசிக்கிற, ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை நீங்கள் சுவாசிக்கிறீங்க. முடிஞ்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எப்படி? 20 முறை இல்லை, 10 முறையாக்குங்க, உங்கள் வயசு கூடும். அவர் சொல்கிறாரு 16 வினாடிகள் வலது மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ள இழுத்து 32 வினாடிகள் உள்ள வச்சிருந்து அதுக்கப்புறம் 16 வினாடிகள் சுவாசத்தை இடது மூக்கு வழியாக வெளியே விடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க, லெஃப்ட்டில் இழுத்து ரைட்டில் விட்றான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், என் பொண்ணு என்னடா லெஃப்ட்டில் இழுத்து ரைட்டில் விட்டியா? நாங்களாம் எல்லாம் இங்கிலீஷ் தானே. ஹேவ் யூ டன் இட் when I told you right what's the deep breath means meant by it? Yes, I did. Yesterday my wife came, I just pulled her from the left and put it on the right. அப்படின்னா வெரி குட் ரா மச்சான், லெஃப்டில் இழுத்து ரைட்டில் வர்றது அவன் சொன்ன விளக்கம். ஸோ உங்களோட 120 வருஷங்கிறது 200 வருஷம் ஆகும். இஃப் யூ 15 பிரீத், உங்களோட பிரீத் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை 10 ஆக்குங்க, 5 ஆக்குங்க. எதுவுமே பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க சும்மா. நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான். நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன் உட்காந்தெல்லாம் எனக்கு தெரியாது. அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை எப்போ வந்து இதுவோ. ஸோ அது மாதிரி அந்த போங்காலம் நம்ம உயிர் நம்ம உடலில் விட்டு பிரிய போகிற அந்த சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம கழுமுனையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது ஜென்ரேட் பண்ணுமா. ஏன்னா 540 பாகம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் 540 பார்ட்ஸில் 539 பார்ட்ஸ் வெளியே போயிடுமா. அந்த ஒரு பார்ட் நம்மளோட கழுமுனையில் இருக்குமா. அந்த கழுமுனையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மேலே வருமா. நீங்கள் மண்ணுக்கடியில் இருந்தாலும் சரி, சார் கேட்டார்ல பரபிரம்மம், தண்ணி கடியில் இருந்தாலும் சரி, வெளியுலக பிரபஞ்சத்திலிருந்து எதுவுமே இல்லாமல் உங்களோட சக்தி இயங்கி கொண்டு இருக்கும். சக்தி ஆகிய சிவன் சக்தி ரெண்டும் ஒரே இடத்துல உங்களுக்குள்ளேயே எந்த அணுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களோ இயக்கமற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணும் பரபிரம்மம். ஐயா அதான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்கய்யா. திருமூலர் சொன்னது, நான் சொல்லலையா. நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பாக இருக்கலாம், அவர் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். ஸோ செத்து பிறக்கின்ற தேவையை துதிப்போர்க்கு முக்தி தான் இல்லையடி. செத்து போகிறது தெரிஞ்சு போச்சு, திரும்ப பிறந்துட்டோம், அப்புறம் எங்கேருந்து முக்தி? வஸ்து தரிசன மாட்சியை கண்டோர்க்கு கஸ்து சக்தி இல்லையடி குதம்பாய் கஸ்தி சக்தி இல்லையடி. பற்றற்ற வஸ்துவை பற்றற கண்டோர்க்கு குற்றங்கள் இல்லையடி பற்றற்ற வற்று. அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் பற்றற்ற வற்றுவை பற்றற கண்டோர்க்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. ஏதோ நான் போறேன் கோயில் முன்னாடி நிற்கிற சொல்லிட்டு வர, அதெல்லாம் இல்லப்பா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. காட்சியாம் காட்சி கடந்த பிரம்மத்தை சூழ்ச்சியாய் பார்ப்பாயடி. எல்லா யுகத்துக்கும் போவீங்க நீங்க. காட்சியாம் காட்சி கடந்த பிரம்மம். ஏன்னா பிரம்மங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனை குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது தப்பு. ஸோ பிரம்மங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு, மெய்ப்பொருள். ஸோ ஒவ்வொரு யுகத்துக்கும் மெய்ப்பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மெய்ப்பொருள் காட்சியாம் காட்சி கடந்த பிரம்மத்தை சூட்சியமாய் பாப்பாயடி. அதான் அவர் கேட்டார். அப்போ பிரம்மம்னா பரபிரம்மம் என்ன? அங்கேருந்து தான் எல்லாருமே. வெட்ட வெளிக்குள் வெறும்பாலாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி.
உணர்வு கலந்து ஒளிய விந்து அதுக்குள்ளே நீ இருக்கிறதையும் உன்னால் பார்க்க முடியும். வெட்ட வெளிக்குள் வெறும்பாலாய் நின்றதை இட்டமாய் அதை ரொம்ப அப்படியே விருப்பப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்ப. இட்டமாய் பார்ப்பாயடி. எங்கும் நிறைந்து இருக்கின்ற ஜோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் அங்கத்துள் பார்ப்பாயடி. அண்டத்துக்கு அப்பால் அகண்ட சூரியனை பிண்டத்துள் பார்ப்பாயடி. அண்டத்தில் இருக்கதான் பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கதான் அண்டத்தில் இருக்கு. தங்கம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டேன், வெளியே போய் சொல்லிடாதீங்க யார்கிட்டையும். உங்க உடம்புக்குள்ள தங்கம் இருக்கு. சோ அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சூரிய சுடரினை பிண்டத்தில் பார்ப்பாயடி குதம்பாய் பிண்டத்தில் பார்ப்பாயடி. ஆவி துணையாகும் ஆறா அமுதத்தை சேவித்துக் கொள்வாயடி. இப்படி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. தீண்டா விளக்கினை தெய்வ கொழுந்தினை மாண்டாலும் போற்றிடுவாய் எல்லாம் சொல்லுவாரு. ஸோ கம்ப்ளீட்டா கடைசியாக அவர் முடிக்கிற போது ஏன் இந்த பிரபஞ்சம் இந்த பூமி வெடிப்பு ஏற்பட்டுச்சு, காரணம் சித்தென்றும் காரியம் சத்தென்றும் ஆரணம் சொல்லுமடி குதம்பாய் ஆரணம் சொல்லுமடி. காரணம் முன்னென்றும் காரியம் பின்னென்றும் தாரணி சொல்லுமடி குதம்பாய் தாரணி சொல்லுமடி. ஸோ அதில் கடைசியாக மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் ஞானிக்கு கற்பங்கள்னால் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 432 கோடி வருஷம் இதுதான் ஒரு கல்பம் 4 யுகத்துக்கு. இது என்ன தெரியுமா, பிரம்மனோட ஒரே ஒரு பகல். ஒரு பகல், பிரம்மனோட ஒரு பகல். நீங்கள் தான் பரபிரம்மத்துக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் எதற்கடி குதம்பாய் கற்பங்கள் எதற்கடி. இப்போ நம்ம திருமூலர் சொன்னதுக்கு முடிச்சிருவோமா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. எனக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ், எவரெஸ்ட்டில் ஏறின முதல் மனிதனை பற்றிய பேட்டி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் எவரெஸ்ட் டென்சிங் அவர்கிட்ட கேட்டாங்க, மனிதன் மலைச்சிகர கேட்டாங்க, இந்த மலையில் ஏறி என்ன கண்டீங்க அப்படின்னு. மனிதன் மலைச்சிகரத்தை கைப்பற்றுவதை விட தன்னைத்தானே உணர்வது முக்கியம் என்று புரிந்து கொண்டேன். இந்த எளிய உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் எவரெஸ்ட் ஏறி இருக்கார், இமயமலை ஏறி இருக்கார். ஸோ கடைசியாக சொல்ல வேண்டியது, தீதும் நன்றும் பிறந்தரவாரா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ஜித்து தான் இருந்தானே. தனக்குத்தானே பகைவனும் நண்பனும், தனக்குத்தானே மறுமையும் இம்மையும், தனக்கு வினைப்பயன் துய்ப்பனும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. நீயும் சிவம் நானும் சிவம், சிவமாக முடியாவிட்டால் சவமாகும் சிவம் மீண்டும் சிவமாக பிறப்பெடுக்கும். சிவம் ஆகிற வரைக்கும் அது பிறப்பெடுக்கும். நீயும் சிவம் நானும் சிவம். யார் யார் சிவம், நீ நான் சிவம். லாஸ்ட் சீனில் அந்த கத்தியை கொடுத்து வெட்டுடா அப்படிமா கமலஹாசனை. அவன் வெட்ட மாட்டான், எங்கேயா போய் பொழைச்சிக்கப்பா, என் பொண்ணியே நீ காப்பாற்றிருக்க அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்லுவான், நீயும் சிவம் நானும் சிவம். அவ்வளோதான். எம்பெருமான் திருமூலநாதர் அருளால்